வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கலாம். அன்றைக்கு எப்படி குடும்பம்ன்றது பெற்றோர் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கு பெற்றோரின் நிலைமை என்ன, அன்று பிள்ளைங்கள் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க. அன்று பெற்றோர்கள் அதிக குழந்தைங்களை பெற்றாங்க. ஏன்னா கடவுள் கொடுத்தாங்கன்னு சொல்லி தான் நினச்சி அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்கனாலும் அவங்களுக்கு பிறந்தது. குழந்தை செல்வத்தை தான் முதல்ல அவங்க செல்வமாக நினச்சாங்க. பணம் இல்லை, குழந்தை செல்வம் தான் பாக்கியம்னு அந்த காலத்து பெற்றோர் நினச்சாங்க. ஆனால் இந்த காலத்து பெற்றோர் பணம் பாக்கியம்னு நினச்சிட்டு ஒரு குழந்தை போதும்னு நினச்சி குழந்தைய ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. ரொம்ப மோசம் அது. ஆனால் சிலர் ஆணுக்கு ஒன்று பெண்ணுக்கு ஒன்று ஓகே. இல்லை ஒருவேளை 2 பொண்ணாக பிறந்துருச்சுன்னா 3வதுக்கு எனக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசைப்பட்டு 3வது குழந்தை, ஒருவேளை 3 பொண்ணாக போச்சுனாலும் போதும்னு வளர்க்குறாங்க. சிலர் 2 பையன் பிறந்திருக்கும், எனக்கு பொண்ணு இல்லையே அப்படின்னு சரி 3வது ட்ரை பண்ணுவோன்னு 3வது குழந்தைய பார்ப்பாங்க. அதுவும் பையன் நான் பிறந்துச்சுன்னா அடுத்து வேண்டவே வேண்டான்னு இருந்துருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் அந்த குழந்தைங்கள் கடவுள் கொடுத்த வரமாய் பாக்கியமாய் கருதி அன்றைக்கி பெற்றோர்கள் அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க. முகம் சொலிக்கலை, அவன் பிள்ளைங்களை பார்த்து முறுமுறுக்கலை, அதை பாக்கியமாக நினச்சி வளர்த்தாங்க. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. இன்றைக்கு பெற்றோர்கள் அப்படி வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அன்றைக்கு பெற்றோர்கள் மேக்சிமம் 16 குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. 12, 16, 10, 8, குறைஞ்சது ரொம்ப குறைஞ்சதுன்னா 6, 8. எங்கள் வீட்டில் மொத்தம் 8 குழந்தைங்க, நான் தான் 8வது பிள்ளை. 8 அந்த காலத்தில் அப்படி தான். வறுமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குழந்தை கடவுள் கொடுத்த பாக்கியம். இன்றைக்கு அந்த நிலைமை நிச்சயமாக கிடையாது. யார் வீட்லையும் கவர்மெண்ட்டே தான் சொல்லிருச்சே, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு மாற்றிருச்சு. அதனால இன்றைக்கி நிலைமை அப்படி போயிடுச்சு. 2வது, அந்த காலத்தில் அன்று குழந்தைங்களை பெற்றவங்க இப்படியெல்லாம் நிறைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. படிக்க வச்சாங்க, ஆனால் ஒரு அரசாங்கத்து பள்ளிக்கூடத்தில். அப்போ இந்த மாதிரிலாம் விலையுயர்ந்த பள்ளிக்கூடம்லாம் பெரிய 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 கோடீஸ்வரங்க பணக்காரவங்க படிக்கிறது தான் உண்டு. அதனால் குழந்தை பிறந்ததுன்னா அந்த படிப்புக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம். அது ஒரு கொஞ்சம் படிக்கும், அடுத்து வேலைக்கு போயிடும். ஏன்னா ஒரு வீட்டில் 10 பிள்ளைங்க இருக்குது, வருமானன்றது எப்படி? இவங்க பிறந்தவொடனே மூத்தது தலையெடுத்துச்சுன்னா அப்படியே வேலைக்கு போகும். 2வது 3வது அப்படி கல்யாணம் முடித்து குழந்தை பற்றி அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஆனால் இந்த காலத்தில் பிறந்ததே 1 இல்லை 2. அதனால் அந்த பெற்றோர் படிக்காத அதாவது அவங்க படிக்கலை ஆட்டோ ஓட்டுறேன், நான் படிக்கலை விவசாயம் பண்ணுறேன், நான் படிக்கலை கைவண்டி வச்சுருக்கேன், ஆனால் என் குழந்தை படிக்கணும். இந்த நிலைமை இன்று தலையை அடமானம் வச்சினாலும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி பிள்ளைங்களை மேக்சிமம் எவ்வளவு படிக்க ஆசைப்படுறாங்களோ அவ்வளவு படிக்க வைக்க இன்றைய பெற்றோர் முயற்சி பண்ணுறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று. கவர்மெண்ட்டும் கூட இடைக்கற்றல் அப்படி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி நின்னவங்களெல்லாம் வீட்டுக்கு போய் கூப்பிட்டுட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்போது இன்றைக்கு படிப்பானது பெற்றோர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலத்தில் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாது, அவ்வளோதான். அத்தனை பிள்ளைங்களுக்கும் புக்கு கட்டி ஃபீஸ். இன்றைக்கு படிப்பு கொஞ்சம் இலவசமாக இருக்குது, அன்றைக்கு அப்படி இல்லை. யூனிஃபார்மு, புக்கு இது எல்லாமே நம்ம வாங்கணும். முந்தின அக்கா 9th படித்து 2வது தங்கச்சி 8th படித்தா அந்த அக்கா படித்த புக்கை தான் அவங்க படிப்பாங்க. அப்படி பழைய புத்தகத்தை வச்சு தான் படிப்பாங்க. இல்லை வெளியில் கூட வாங்கி படிப்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. வருஷம் புது புக்கு. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பையன் தொலைச்சிட்டான், இல்லை மலையில் நினைஞ்சு காணா போச்சுன்னா புதுசாக இன்னொன்று கொடுத்துட்றாங்க. அன்றைக்கு பெற்றோர் குழந்தைங்களை எப்படி வளர்த்தாங்கன்னா, பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கும்படியாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியும்படியாய் வளர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இது வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கு பிள்ளைங்க தான் பெற்றோரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது இல்லைன்னு நீங்கள் யாருமே சாதிக்க முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது. 1-2 இருக்கலாம். அந்த பழைய இதில் கற்றுக் கொடுக்குறவங்க 1-2 இருக்கலாம். என்னோட மருமக கூட அந்த ஒழுக்கம்ன்ற விஷயத்தில் கீழ்ப்படிதல் அதில் தான் பிள்ளைய கொஞ்சம் நல்லா அவள் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாள். என் பொண்ணு அது கூட இல்லை. அதாவது அந்த அந்த குழந்தைகளுக்கு கீழ்ப்படிதல்,
பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள், இது எதுவுமே கிடையாது. இப்போ எந்திரிச்சியா, ஸ்கூலுக்கு போறியா, படிச்சியா, சாப்பிட்டியா, இந்த கேள்விகளை தவிர வேற எந்த கேள்வியும் கிடையாது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ரெண்டாவது, அந்த காலத்தில் உறவினர்களுக்கு நிறையா மரியாதை கொடுத்தாங்க. அதாவது தாத்தா பாட்டிக்கு அம்மா அப்பாவை விட தாத்தா பாட்டியோட அந்த ஒரு சந்தோஷம், ஒரு உறவு அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கிடச்சிது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இவங்க தனியாக இருக்கிறாங்கல்ல, அதனால வேலைக்காரவங்க கையில் இந்த மாதிரி தான் குழந்தைங்கள வேலைக்கு விட்டுட்டு வளர்க்க போகிறாங்க. அந்த காலத்தில் தனி கொடுத்தனுன்றது வெரி ரேர். கூட்டு கொடுத்தனம் தான். 4 பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாலும் 4 மருமகளும் ஒரே வீட்டில் உட்காந்து ஒரே மாதிரி வேலை செஞ்சு, சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு விசேஷம்னு வரும்போது பார்க்குறதுக்கே ஒரு பரலோகம், சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. போட்டி, பொறாமை, அடுத்தவங்க மேலே ஒரு வெறுப்பு, நீ யார் நான் யார், உன்னை விட நான் என்ன, இருக்கிறது 2 மச்சனை குழந்தை தான், 4 5 கிடையாது. ஆனாலும் நான் பெருசா நீ பெருசா. இன்றைக்கு அந்த நிலைமை தான் காணப்படுதே ஒழிய, இவங்க எப்படி பிள்ளைங்களை உருப்படியாக அந்த மாதிரி வளர்க்க முடியுமா, அந்த பிள்ளைங்களை ஒழுக்கத்துக்குள்ளே வளர்க்க முடியுமா? அப்படி இல்லை. அதாவது நற்குணங்கள் சொல்லி கொடுப்பது மிகவும் குறைவு. அவங்க அப்படி இல்லை. ரெண்டாவது, அந்த காலத்தில் பிள்ளைகள் பெற்றோர் வயதான போது அதை பாரமாக கருதலை. அவங்க தாத்தா பாட்டிக்கு வயதானவங்களையே பார்த்தாங்க, தாய் தகப்பனையும் பார்த்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. பெற்றோரையே கொண்டுட்டு போய் இப்போ யாரும் அந்த வயதான அந்த இதில் பிள்ளைங்கள் பார்க்குற அவங்களுக்கு முடியலை. அவ்வளோதான். என்ன பிஸி, எல்லாம் வெளிநாட்டுக்கு படிச்சுட்டு ஓடிடுதுங்க. இவங்க ஒத்தையில் கிடக்குறாங்க. அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு இவங்களை கூப்பிட்றாங்க. அவங்க யாரும் வயசானவங்களை பார்க்குறதால, ஏன் ஒரு வயசான தகப்பன் மரித்து போயிட்டாருன்னா கூட அங்கேருந்து டக்குன்னு வர்றதுக்கு பிள்ளைங்களுக்கு முடியலை, தள்ளிடுறாங்க. நான் காரியத்துக்கு வர்றேன் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. உறவு என்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு அழகான பூஞ்சோலையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு காடு, ஒரு வனாந்திரம். அந்த காலத்தில் சோலை, இந்த காலத்தில் பாலைவனம். இதுதான் உண்மை. அன்று பெற்றோர்கள்லாம் பிள்ளைங்களுக்கு வைத்தியம் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப கம்மி தான். வியாதின்னு வந்தால் பெரிய பெரிய வியாதி தான் வரும். அதாவது ரொம்ப அந்த என்ன சொல்கிறது, பரம்பரை வியாதி ஏதோ ஒன்று டக்குன்னு வரும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு மருந்தும் உணவாக கொடுக்கப்படுது ஒவ்வொரு வேளையும். குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே மருந்து தான், புட்டிப்பால் ஆரம்பித்ததுலேருந்து மருந்து தான். அப்போது குழந்தைங்க எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் தாய்ப்பால், அப்போ புட்டிப்பாலே கிடையாது அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு இருந்தாலும் ஒரு சில தாய்மார்கள் கொடுக்கறதுக்கு அழகு போயிடும்னு சொல்லிட்டு புட்டிப்பால் தான் கொடுக்குறாங்க. அன்றும் இன்றும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அன்றைக்கு பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வரமாக நினச்சி செஞ்சாங்க உண்மையில். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பிள்ளைங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன மன விருப்பமோ அதை தாய் தகப்பன் நிறைவேற்றுறாங்க. எவ்வளோ வயசானாலும், கல்யாணம் ஆன பிறகும் கூட அப்படி தான். அன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு முற்றிலுமாக மாறிப்போச்சு. இன்றைக்கி ஒரு கூட்டு குடும்பத்தை பார்ப்பது மிகவும் அரிது. ஆனால் அன்றைக்கு ஒரு தனி கொடுத்தனத்தை பார்ப்பது மிக மிக, தனி குத்தனம் போடுறதுன்றத ஒரு கௌரவ குறைச்சலாக நினைப்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு எல்லா மருமகளும்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வேலைக்கு போகாத மருமகன்னா அது பொண்ணு கேட்கும் போதே, அந்த காலத்தில் அன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, பாட தெரியுமான்னு கேட்பாங்க, வீட்டு வேலை நல்லா செய்வாங்களான்னு கேட்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. பொண்ணு எவ்வளோ படிச்சிருக்கா, எந்த கம்பெனியில் வேலை செய்கிறா, எவ்வளோ சம்பளம் வருது, இதுதான் மெயின். பையனே சொல்கிறான், எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும், சம்பாதிக்கணும். அன்று இப்படி வர்றதுனால தான் எல்லாமே தலைகீழ மாறிப்போச்சு. அன்னைக்கு 6 மணி ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு 7 மணிக்குள்ளே, 7 மேக்ஸிமம் 8க்குள்ளே படுத்துருவாங்க.
ஆனால் இன்றைக்கு 8 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு விடியுது. ஏன்னா காலையிலேருந்து போய் வேலையை முடித்து வர்றாங்களா, 8 மணிக்கு ஜெகஜோதி ஆரம்பிக்கிறவங்க ஒரு 2 மணி வரைக்கும் குட்டி பிள்ளைங்க முதற்கொண்டு நிறைய வீடுகளில் மினிமம் 12:30, மேக்ஸிமம் 2:30 ஆர் 1:30 அப்போ தான் தூங்குறாங்க. அதாவது புதிய நாள் பிறந்த பிறகு தூங்குறாங்க. அப்போ அப்படி இல்லை. அன்று இருந்த எல்லா பெண்களும் அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு. இது வழக்கம். இது கட்டாயம். வேலைக்கு போகிற பெண்ணோ போகலையோ குடும்பத்து காரியங்களை பார்ப்பதற்காக அவர்கள் அதிகாலையில் எழும்பணும். அது வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறாங்களோ போகலையோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் அதிகாலையில் எழும்பணும். ஆனால் இன்றைக்கு சொல்லவே வெக்கமாக இருக்குது, 12 மணி வரைக்கும் கூட தூங்குறாங்க. சனிக்கிழமை ஆனால் அவங்கள யாரையும் எழுப்பக்கூடாது. ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களாம் முட்டி வேலை செய்கிறாங்களாம்மா. இந்த 2 நாள் தான் லீவாம்மா. அதனால் காலையில் சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எந்திரிக்கிறதே 12 மணி, 11 மணி, 12 மணி அவங்க இஷ்டத்துக்கு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெண் அந்த சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் பிறந்து எந்திரிச்சானாலே அது தரித்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை, இது ஸ்டைல். அன்றைக்கு வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஹோட்டலுக்கு போகிறது யாருன்னா உடம்பு சுகம் இல்லாதவங்க, ஒருவேளை வெளியூரில் போய் எனக்கு முடியலைன்னா சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு எப்படி தெரியுமா, வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் ஹோட்டல், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 4 வேலைனாலும் ஆர்டர் பண்ணிடணும். பசங்க லிஸ்ட்டு போட்டுறாங்க. பசங்களே இல்லைனாலும் மனைவிமார்களும் அதுதான் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, நீ கடையில் ஆர்டர் பண்ணிடுங்க, என்னாலெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒன்று சொல்லட்டுமா, நேற்று ஒரு வீடியோ டிவியில் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு ஆடு வருது. அதில் சொல்லுது, ஆச்சி மசாலாவுக்கு விளம்பரம், என்ன ஹோட்டல் சுவையில் சாம்பார் பொடியாம். பாருங்கள் எப்படி காலம் மாறி இருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டில் சமைக்கிற சாப்பாடு மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு ஹோட்டலில் சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கு நாகரிகம் எப்படி போச்சுன்னா, ஹோட்டலில் இருக்கிற ருசி மாதிரி வீட்டில் இருக்குன்றது மாதிரி வந்துருச்சு. அது மாதிரி வேணும். ஹோட்டலில் இருக்கிற சாம்பார் மனம் வீட்டுக்கு வருதான் அந்த பொடியில். அப்போது விளம்பரங்கள் பொய் இல்லை, அப்படித்தான் இருக்கிறாங்க. எத்தனை பேத்துக்கு சாம்பார் பொடி இந்த காலத்து ஐடி பொண்ணுங்களுக்கு அரைக்க தெரியும் சொல்லுங்கள்? ஒன்று அம்மா அரைச்சி கொடுப்பாங்க, இல்லை மாமியார் அரைச்சி கொடுப்பாங்க. அவங்க அந்த பொடி தயார் பண்ணி செய்கிறாங்களா, இல்லை கடையில் வாங்குவாங்க, இல்லை வேலைக்காரி இருந்தால் வேலைக்காரி பண்ணுவாள். அவங்களுக்கு நோ டைம், தே ஹவ் நோ டைம். அப்போ ஹோட்டலில் இருக்கதான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். இன்றைக்கு நாகரிகம் அதிகமாய் மாறிவிட்டதுனால இன்றைக்கு பெற்றோர்களினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், ஹோம் நிறைய. அந்த காலத்தில் ஒரு ஹோம் கூட கிடையாது, முதியோர் இல்லம்னே கிடையாது. இப்போ முக்குக்கு முதியோர் இல்லம். லெவலுக்கு, அதாவது இந்த ஹை ரிட்டையர்டான பர்சனாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் லெவலுக்கு வீட்டில் ரொம்ப எல்லா வசதியும் ஹோம் நான் இன்னும் என்னென்னமோ சொல்லி நிறையா வந்திருக்கு. ஆனால் அன்று ஒன்று கூட கிடையாது. கடைசி வரைக்கும் அவங்க படுக்கையிலே விழமாட்டாங்க, ஏன்னா நல்லா வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோடய மாமியார் கூட 102 வயசு வரைக்கும் இருக்கும்போது 98 வயசு வரைக்குமே வேலை செஞ்சாங்க. கீழே விழுந்ததுனால கடைசி ஒரு 2 வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இன்னும் 100 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க. லாஸ்ட்டு ஒரு 1.5 வருஷம்தான் கீழே விழுந்ததுனால பெட்டாக போச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. 40 வயசில் 30 வயசில் முட்டி வலி. ஏன்னா நம்மளுடைய சாப்பாட்டு உணவு பழக்க முறை, வெளியே வாங்கி சாப்பிட்றோம், லேவிஷ், அதை சும்மா லீனியண்ட்டாக ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்றோம். அதனால் எல்லா விதமான இதுவும் வியாதியும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட வர ஆரம்பிக்குது. அந்த காலத்து உணவு முறையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜு இல்லாத வீடே இல்லை. ஃப்ரிட்ஜு இல்லைன்னா எனக்கே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்க முடியாது நிச்சயமாக. ஒரு நாள் ஃப்ரிட்ஜு கரண்ட்டு போச்சு, அதாவது இன்றைக்கி ஃப்ரிட்ஜு இல்லை எல்லாம் எடுத்தாச்சு, இல்லை 2 நாள் கரண்ட்டு வரலைன்னா கையொடைஞ்சது மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ பால் வைக்க முடியலை, தயிர் வைக்க முடியலை, உள்ளே வச்ச மீன் என்னாச்சு, அந்த கவலைகள் இருக்கும். ஃப்ரிட்ஜு இருந்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த நிலைமைக்கு ஆகிட்டோம். ஆனால் அப்போ இல்லை, ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க.
எங்கள் மாமியார் கூட எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எதனாலும் ஒன்று எடுத்து மறுநாள் சூடு பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு சாதம் வச்சு ரசம் வைக்கிறியா, சமைக்கிறியா இல்லையா? ஐயோ நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வர காலம்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் சமையலை விடுங்களேன், இதை சாப்பிடுவோமேனா எனக்கு தனியாக சமைக்கணும்பா. ஆரோக்கியத்தை அப்படி பார்த்து கொண்டார்கள் பிரியமானவர்களே. அன்று அதனால் வியாதி கிடையாது. இன்றைக்கு தொட்டதுக்கெல்லாம் இப்போ எல்லா வியாதியும் இப்போ வருது. அதை எதிர்ப்பு சக்தி நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, அன்றைக்கு காலகட்டத்தில் நம் வாழ்க்கை முறை திரும்பி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் குழந்தை நிறையா பெற்றுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லலை. அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை, பிள்ளைங்களை வளர்க்கிற விதம், மெயினாக குழந்தைங்களை வளர்க்கிற விதம் அன்றைக்கு போல் இன்றைக்கு ஒத்த பிள்ளையாக இருக்கட்டும், 2 பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, பண்பை சொல்லிக் கொடுத்து, பெரியவங்களை மதிக்கிறதை சொல்லிக் கொடுத்து, பாட்டி தாத்தா இவங்களை நேசிக்க சொல்லிக் கொடுத்து, அப்படி நாம் உலகத்தில் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு உரிய ஒரு மகனாய் அந்த பிள்ளையை நம்ம வளர்த்தோம்னா நிச்சயமாக சமுதாயங்களில் இந்த சீர்கேடுகள் வரவே வராது. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்கள்லாம் பாவத்தில் போகுதுன்னா காசு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, கையில் அதிகமாக புழக்கம் இருக்குது. இன்னொன்று, அந்த காலத்தில் பையங்கள்லாம் சம்பாதிச்சாங்கன்னா அதை அப்படியே கொண்டு வந்து அம்மாவோட கையில் தான் கொடுப்பாங்க. 1 பைசா கூட எடுத்துக்கிட மாட்டாங்க. அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை செலவுக்கு வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கு அப்படி ஒரு பையன் இருக்கானா, என்னைக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அவன் படித்து முடித்து சம்பளம் கையில் வாங்கின உடனே எல்லாத்தையும் அவன் கையில் வச்சுக்கிட்டு வீட்டில் எப்போ எனக்கு இது தரையா பண்ண இந்தா போ பிச்சை போடுறது மாதிரி இவன் ஏதோ கொடுக்குறானா. தாயிடம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டு அவன் அதை கொண்டாங்கன்னு அவன் அவங்ககிட்ட இருந்து வாங்கி செலவழிக்கலை. என்னுடைய அண்ணன் அந்த காலத்தில் டீச்சர் வேலை தான் செஞ்சார், ஹெச்எம்மாக இருந்தார். அவர் சம்பளத்தை அப்போல்லாம் துட்டு தான், கேஷ் தான், அந்த பணத்தை கொண்டு வந்து அப்படி எங்கள் அம்மாட்ட கொடுப்பாராம். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்களா, டேய் உன் செலவு கொஞ்சம் எடுத்துமா, நான் என்னம்மா நீ கேட்டால் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாராம். எப்படி பிள்ளைங்க பாருங்கள். அம்மாட்ட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு 10 பைசா, அந்த காலத்தில் 10 பைசா 5 பைசா தான் பக்காடை, அவனுக்கு ஒரு 10 பைசா பக்காடை வேணாலும் என்னோட காசு கேட்டு தான் என் பிள்ளை வாங்கிட்டு போவான்னு. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை அப்படி இல்லை. அவங்க சம்பளம், அவங்க வாழ்க்கை, அவங்களோட வாழ்க்கை முறைன்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. உனக்கு தான் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன்ல, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் மாதம் மாதம்? இப்படி இன்றைய நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அன்று அப்படி இல்லை. சின்ன வயசில் கீழ்ப்படுகிறாங்க, ஆனால் வளர வளர அவங்க மனசு மாறிடுது. இன்றைக்கும் அன்றைய நிலைமை இன்றைக்கு இருந்தால் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். God bless you.